மக்களை சுல்புத்துஜிக்கு மனமார்ந்த அன்போடு 12:30 வரவேற்கிறேன். ஹாய் மை தம்பி. இட்ஸ் அரேஞ்ச்மா. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணினது அவன். நேற்று வீட்டில் விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டது அவன். நேற்று நைட்டு சாப்பாடு எனக்கு ஆக்கி வச்சது அவன். யூ 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 ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருப்பான். தேங்க்யூ, போட்டுக்கோ. அதுக்கப்புறம் இன்றைக்கி 9/11/2025. வணக்கம். சண்டே இல்லை, சண்டேனாலே ஸ்பெஷல் தான். ஒரு சூப்பர் குழம்பு இருக்குது, அந்த சூப்பர் குழம்பை காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் தொலைக்காட்சியில் முதன்முறையாக, யூடியூப்லேயே முதன்முறையாக சம்மல்ல எறா முட்டை முருங்காய் போட்டு ஒரு புதுவிதமான குழம்பு ட்ரை பண்ணியிருக்கேன். எறா முட்டை முருங்காய் போட்டு சூப்பரான ஒரு குழம்பு. 100% டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. அதுக்கப்புறமேட்டு அம்மா ஒரு நிமிஷம், சூடான சாதம். அதை நான் தான் ஒழுங்காக எடுத்து வைக்கல, மன்னிச்சிடுங்க. சூடான சாதம் அதை நான் அப்படியே வடிச்சிட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வேறு என்ன ஜீவி பண்ணியிருக்கீங்கன்னா, தம்பிக்கு சிக்கன், அதுக்கப்புறம் எனக்கு வெள்ளைக்கிழங்கா மீன். ஸோ இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் ரசம் தயிர்ன்றது ஆஸ் யூஷுவல். ஸோ இதுதான் ஜிவி வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல். நான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வெளியில் கடைக்கு போகலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் இதுதான் ஸ்பெஷல். என்னென்ன ஸ்பெஷல்னு கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஷூட்டிங் இருந்தாலாவது, அட்லீஸ்ட் ஷூட்டிங் இருந்துச்சுன்னா சாப்பாடு இருக்காது, தூக்கம் இருக்காது, அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும், தண்ணி கூட ஒழுங்காக குடிக்க முடியாது. 24 மணி நேரம் வேலைக்கு நம்ம மேக்ஸிமம் 20 மணி நேரம் கூட எஃபோர்ட் போடுறதா இருக்கும். அதெல்லாம் நான் பிடிச்சு தான் பண்ணுறேன், ரொம்ப பிடிச்சி பண்ணுறேன். என் கலையும் என்னோடய தொழிலையும் நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஸோ அதனால் நான் எல்லா தியாகத்தையும் தான் பண்ணுறேன். என்னோடய வாழ்க்கையிலேருந்து, என்னோடய அப்பா அம்மாலேருந்து, என்னோடய எல்லா விஷயத்தையும் தியாகம் பண்ணுறோம். ஸோ அதனால் அது எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக, பிடிச்சவங்களுக்காக நம்ம பண்ணுறது இல்லையா, அது மாதிரி அது எனக்கு பிடிக்கும். வீட்டில் இருந்தால் சாதம் பிடிக்கும், குழம்பு பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். ஸோ அதனால் எப்போவுமே கடவுள் எல்லாருக்குமே எல்லாமே கொடுக்க மாட்டாருங்க. அது துணையாகட்டும், அப்புறமேட்டு கூட பிறந்தவங்களாகட்டும், எதுவுமே. ஸோ அதனால் நம்ம பாலிசி, நம்ம இது என்னென்னா, பிடிச்சது இருக்கிறத விட்டுட்டு இருக்கிறத வச்சு ஓடினா மட்டும்தான் முடியும். இல்லாட்டி வாழ்க்கைன்ற ஒரு விஷயம் கூட செட் ஆகாது. ஓகேவா? ஸோ அதனால் நான் நல்லா கிரேவி ஊற்றி முட்டை போட்டு நல்லா சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிடுங்க. நான் சொத்து சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படலை, இருக்கிற வரைக்கும் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவேன், அவ்வளோதான். அது என்ன சொல்கிறது, என்னோடய ஹேபிட் அது. ஸோ எல்லோரும் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். டைம் இருக்காதுங்க. நான் அவங்க தான் சொல்கிறாங்க பாருங்கள், யூடியூப்லேயே இதுலேயே அவர் ரிஹர்சலே பண்ண மாட்டான். பட் அவங்களுக்கு ஆனால் நான் ஒரு 4-5 டைம்ஸ் ஆகுது இந்த ஸ்டெப் இதுன்னு சொல்லி கொடுப்பேன். பட் அப்சர்வ் பண்ணிக்கிறதும் அப்சர்வ் பண்ணிக்காததும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, அவங்களோட கெப்பாசிட்டி இருந்தாலும் நான் பண்ணுறது பண்ணிடுவேன். ஸோ அவங்க எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். சரி, ஓகே, நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு நான் ஓட போகிறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து ஓடி வந்தாலும் சரி. இன்னொரு விஷயம், என்னோடய ஹேர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அழுவாங்க. என் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் தெரியும். பாரிஜாதமும் சரி, மருமகளும் சரி, தலையே செய்ய மாட்டேன். அவ்வளோதான். அப்படியே ஒரு கேட்சை கிளிப்பை போடு, குளிச்சுட்டு வா, சாப்பிடு, கிளம்பு, ஓடு. தலை சத்தியமாக சிக்க கூட எடுக்க மாட்டாங்க. ஆர்டிஸ்ட் கூட நாங்கள் பண்ணுறது இல்லைங்க. ஆனால் சும்மா இருக்கிற அந்த யூடியூபர்ஸும் அந்த இதுவும் உருவம் எடுக்கிறது என்ன, லிப்ஸ்டிக்கை போடுறது என்ன, கண்மை போடுறது என்ன, சரி அது அவங்கவுங்க இஷ்டம். சரிங்க. பட் ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு விஷயம் வரும்போது அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு தொழிலுன்றதுனால மட்டும்தான் நான் மேக்கப்பே போடுறேன். சரி, ஓகே. ஆனால் சில விஷயம் நம்மளுக்கு சொல்லக்கூடாது, கோவம் வருது, அதையும் மீறி நான் சொல்லிடுறேன். என் வாய் பேசாமல் இருக்கணும்னா வாய்க்குள்ள ஏதாவது ஒன்று போகும். பாய். பொய் சொல்லலை, செம்ம சூப்பராக இருக்குது. ரெசிபி வேணுங்கிறவங்களுக்கும் சொல்கிறேன். ஓகே. இன்னொரு விஷயம் பண்ணுங்க, இந்த யூடியூப்பில் நம்மளை பார்த்து ரியாக்ஷன்ஸ் காப்பி அடிக்கிறாங்க, நம்ம இதை பண்ணி எல்லாமே காப்பி அடிக்கிறாங்க. இருக்கட்டும், சந்தோஷம். ஆனால் இனிமேல் தேவைப்பட்டால் மட்டும்தான் அவங்க யூடியூபையும் இன்ஸ்டாகிராமையும் போய் பார்க்கணுங்க போது அப்போ தான் தெரியும் ஒவ்வொருத்தரோட க்ரியேட்டிவ் உண்மையாலுமே என்ன அப்படின்னு. ஏன்னா நம்ம பண்ணுற விஷயம் ஈஸியாக ரீச் ஆகிறதுனால யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி
அதை பார்த்து காப்பி அடிச்சிடுறாங்க. க்ரியேட்டர் என்னமோ நம்மளாக தான் இருக்கும். நம்ம க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு லைக்ஸ் போகாது, வியூஸ் போகாது. நம்மளை பார்த்து காப்பி அடிக்கிறவங்களுக்கு பயங்கரமாக போகும். ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் ஆகட்டும், இது ஆக்டிங் ஸ்டைல் ஆகட்டும், நம்மளை மாதிரி ஸ்பீச்சிங் பேசுகிற ஸ்டைல் ஆகட்டும், எல்லாமே. சரி, ஓகே, பாய் பாய் பாய். உருவாக்குறவங்க எப்பயுமே உருவாக்கிட்டு தான் இருப்பாங்க. பாய்ங்க, நான் பேசுறதுல என்ன பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். தலையை போயிட்டு வந்து தான் எண்ணெய் வைக்கணும். பாய் 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 பாய். சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரியே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு தான் பேசுவேன்றதெல்லாம் கிடையாது. எப்பயுமே அந்த மூமெண்ட் என்ன நம்மளுக்கு தோணுதோ, என்ன நம்மளுக்கு கோவம் வருதோ, அதை பேசிட்டு போயிடுறது தான் ஜீவி. பாய். உண்மையாலுமே சாப்பாடு சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.